நான் முதலமைச்சராக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டின் ஒரே தலைவர். பொதுவாக அப்பாக்கள் தான் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் இவர் தன் அப்பாவுக்கு பெயர் மாற்றியதற்கு என்ன காரணம்? எனக்கு மாட்டிறைச்சி பிடிக்காது, ஆனாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு இவர் சொன்னதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிற இவர் ஒரு சமூகத்துக்கான தலைவராக கருதப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறுகிறது இந்த பதிவு. இன்னைக்கு வாழும் ஆளுமைகள் வரிசையில நாம் பார்க்கவிருக்கிற ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இவர் ஆகஸ்ட் 17, 1962 திருச்சி அங்கனூர்ல ராமசாமி பெரியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். இவருடைய தந்தையார் ஒரு விறகு வெட்டியாக இருக்கிறார். பொதுவாகவே ஜாதிய ரீதியிலான நிறைய அடக்குமுறைகளும் இருக்கிறது. இவருடைய குடும்பமும் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்ததுனால நிறைய கஷ்டங்களை தன்னுடைய குழந்தை பருவத்தில் சந்திக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய மேல் படிப்பை தொடர்வதற்காக சென்னைக்கு வருகிறார். சென்னை நகரம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் திமுகவில் சேரார். அதாவது திமுகவினுடைய மாணவர் அணியில தன்னை இணைத்து கொண்டு நிறைய பணிகளை செய்கிறார். அந்த காலகட்டத்தில் 1983 ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக சென்னையில் மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அந்த எல்லா போராட்டத்திலையும் தன்னை இணைத்துக் கொள்கிறார் திருமாவர்கள். அதற்கு பிறகு 1986 ஈழத்தில் இருக்கிற மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருமாவர்கள் ஈழத்துக்கும் போறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் ஈழத்தின் விடுதலைக்காக போராடிய தமிழ்நாட்டு போராளிகள்ல ஒருவர் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு பிறகு 1989 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் திமுகவின் சார்பா வரகனூர்ல போட்டியிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவருக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்படலை. அதனால் அவர் அரசு பணியை நோக்கி போறாரு. தடய அறிவியல் துறையில் அவருக்கு அரசு வேலை கிடைக்கிறது. மதுரையில் பணியமர்த்தப்படுகிறார். சென்னை மாநகரம் எப்படி திருமாவர்களை அரசியலுக்குள் அழைத்து சென்றதோ அதுபோல மதுரை மாநகரம் திருமாவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, மாற்றத்தை ஏற்படுத்தியது, அவரை அடுத்த அத்தியாயத்திற்கு எடுத்து சென்றது அப்படின்னு தான் சொல்ல. அவர் தன்னுடைய பணியை தொடர்வதற்காக மதுரைக்கு போறாரு. மதுரையில் நடந்த சாதிய கலவரங்களும் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த விடுதலை தலித் கட்சியினுடைய மாநில தலைவர் மலைச்சாமி அவர்களுடைய மரணமும் அவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சமூகத்துக்காக எதையாவது செய்யணுங்கிற இயக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. விளைவு, மலைச்சாமி அவர்கள் எந்த தலைவர் பதவியை வகித்தாரோ அந்த தலைவர் பதவி திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உடனே திருமாவளவன் விடுதலை தலித் என்கிற பெயரை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக தன்னுடைய பணியை தொடங்கிய திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அரசு வேலையையும் விடல. அரசு வேலை ஒரு பக்கம், அரசியல் பணி ஒரு பக்கம்னு பயணித்துக் கொண்டிருக்கிறார். நிறைவா 1999 தன்னுடைய அரசு வேலையை விட்டுட்டு முழு முதற் பணியாக அரசியலுக்கு வர்றாரு. 2001 திமுகவினுடைய கூட்டணியில் இணைந்து முதல் தேர்தலை சந்தித்து முதல் தேர்தலிலேயே வெற்றியை அடைகிறார் திருமாவர்கள். அதற்கு பிறகு திமுகவின் மீது ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. திமுகவை விட்டு விலகி வெளியே வந்து அதிமுக கூட்டணியில் சேர்றாரு 2004. அதற்கு பிறகு அதிமுகவின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு மீண்டும் திமுகவிற்கே 2006 திருமாவளவன் அவர்கள் வந்துடுறாரு. அதற்கு பிறகு 2009 சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதை தொடர்ந்து வந்த 2014 தேர்தலில் அவர் வெற்றியை நழுவ விடுகிறார். அதற்கு பிறகு வந்த தேர்தல்களில் வெற்றியை அடைந்து இன்றைக்கு அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் 2017 ஒரு மேடையில் பேசுகிற போது திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நான் முதலமைச்சராக மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். காரணம், ஒரு தலைவன் என்பவன் அதிகாரத்தில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. தன் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யும் அளவிற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தால் போதும். திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக இல்லை, ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்திருந்தால் தன் மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை எல்லாம் செய்திருப்பாரோ அதையெல்லாம் முதலமைச்சராக இல்லாமலேயே அவர் செஞ்சிட்டார். அப்போ
ஒரு தலைவன் என்பவன் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு தலைவனாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறதற்கு ஒரு நல்ல உதாரணம் திருமாவளவன் அவர்கள். அவர் ஈழத்தில் போர் முடிந்த சூழ்நிலையில் ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலைன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. அந்த உரையை கேட்கிற போது அவர் அந்த தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நம்மால் உணர முடியும். அந்த அளவிற்கு இந்த தமிழினத்தின் மீது ஒரு பற்று கொண்டவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறாரு, எனக்கு மாட்டிறைச்சி பிடிக்காது, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வீட்டில் மாட்டிறைச்சி பிடிக்காது, ஆனால் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. ஒருவேளை அவங்க சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்தால் கூட அதை சமைச்ச பாத்திரத்தில் எங்களுக்கு சமைக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக மாட்டுக்கறி பிடிக்காது. ஆனால் எப்போது நான் பொது வாழ்க்கைக்கு வந்தனோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், மாட்டிறைச்சி என்பது வெறும் உணவல்ல, அது ஒரு அரசியல். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. அப்போ உரிமை மறுக்கப்படுகிறவர்களின் பக்கம் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் மாட்டுக்கறிக்கு ஆதரவாளனாக மாறுகிறேன், நான் மாட்டிறைச்சியும் சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இவர் இப்படி சொன்னதை நான் பெரியாரின் வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்க்குறேன். நான் சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் என் சக தோழன் கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிற என்னுடைய சக தோழன் கோயிலுக்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுறப்ப அவன் கூட நான் இன்னும் போராடி அவனுக்கான உரிமையை பெற்று தருவேன் என்று பெரியார் சொன்னதை போலதான் எனக்கு மாட்டிறைச்சி பிடிக்காது, ஆனாலும் கூட மாட்டிறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிற போது அவர்கள் பக்கத்தில் நின்று நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிய திருமாவர்களுடைய வார்த்தையையும் பார்க்குறேன். அது மட்டுமல்ல, பொதுவாகவே அப்பாக்கள் தான் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, ஆனால் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய அப்பாவுக்கு பெயர் மாற்றம் பண்ணார். ராமசாமி என்கிற தன்னுடைய தந்தையின் பெயரை தொல்காப்பியன் அப்படின்னு மாற்றினார். எந்த ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த மாற்றத்துக்கெல்லாம் தானே தொடக்கமாக இருந்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அப்படியானால் திருமாவளவன் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? எந்த ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் நீ ஏற்படுத்த நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்தே தொடங்கு என்பதுதான்.